ஜாதகத்தில் வந்து எங்களுக்கு வந்து பணத்தடை, அதாவது பணத்தில் கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று படிப்பில் பசங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு எல்லாமே வந்து ஜோதிட சாஸ்திரத்துலேயோ இல்லை தாந்திரிக சாஸ்திரத்துலேயோ சில வழிபாடுகள் பரிகாரங்கள் செஞ்சால் வழி உண்டு அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். அது மாதிரி உண்மையிலே இருக்குங்களா சார்? அது பண்ணலாமா? எவ்வளோ நாளில் அதனுடைய ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கும்? டெஃபினட்டாங்க. அதாவது விதியை மதியால் வெல்லலாம், அதற்கும் விதி இருந்தால் தான். நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது தான், இல்லாத ஒரு விஷயத்தை யாராலையுமே உருவாக்க முடியாது. ஆனால் சில நேரங்களில் என்ன ஆகும்னா, இப்போ மேடமே கேட்டாங்க, அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் குழந்தை படிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் எல்லாத்தையும் பணிவாக என்ன சொல்கிறேன், குழந்தை ஒரு 10 வயசு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னால், உடல்நிலை சரியில்லை என்றாலோ இல்லை முடியவே முடியல, அந்த குழந்தைக்கு வரிசையாக உடம்பு படுத்திகிட்டே இருக்குது, நான் மட்டும்தான் நீங்கள் ஜோதிடரை போய் பார்க்கணும். நான் சொல்கிறதெல்லாம் உண்மைங்க. நீங்கள் எங்களை பார்க்க நாங்கள் யாரும் ஃப்ரீ சர்வீஸ்லாம் பண்ணிகிட்டு இல்லை, எந்த ஜோசியரும், சரியா? அப்படிங்கும்போது நான் உங்கள்ட்ட பணிவாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு தேவைன்னா தான் நீங்கள் போய் ஜோதிடம் பார்க்கணும். எப்பெல்லாம் பார்க்கணும் ஜோதிடம் இந்த குழந்தைக்குன்னு வரும்போது, ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களா, ஒரு 8th ஸ்டாண்டர்டில் பாருங்கள். அப்போது நம்பிக்கை இருக்கிறவங்கள மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறாங்களா, அவங்க ஃபஸ்ட் குரூப் படிக்கிறதா, இல்லை என்ன படிக்கணும், அக்கௌண்டன்சி படிக்கிறதா, இந்த லெவலில் இதை ஜோதிடத்தை வச்சுக்கணும். அடுத்தது 10th முடிக்கிறாங்களா, 11th 12th முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், அதை நீங்கள் போகலாம். படித்து முடிச்சுட்டு அடுத்தது வந்து ஃபாரினில் மேற்படிப்பு படிக்கலாமா, இங்கே படிக்கலாம், இந்த லெவலில் நீங்கள் போய்க்கலாம். இப்போ இந்த விஷயங்களையும் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது தடை இல்லாமல் போகும். இப்போ ஒரு குழந்தையே வந்து டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய குழந்தைய கொண்டு போய் இன்ஜினியரிங்கில் போட்டால் அது எப்படி ஷைன் ஆகும்? அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படித்து தான் பெருசாக வரணும்னு இருக்க குழந்தைய கொண்டு போய் இன்ஜினியரிங் தரலாம், என்ன ஆகும்? ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க வேண்டிய, முன்னெச்சரிக்கையாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஒருவேளை இது இல்லாமல் பல தடைகள், செல்வ தடைகள் இருந்துருக்கு, அது மூலமாக வழிபாடுகள் கொண்டு வர முடியும், கண்டிப்பாக முடியுங்க. அதில் 30% இருக்குது அப்படின்னா 300% ஆக்க முடியாது. ஒரு 30,000 ரூபா வருமானத்தில் இருக்கவங்களுக்கு அந்த நேர காலங்களில் வழிபாடுகள் பண்ணால் அன்னைக்கு இருக்கக்கூடிய அவங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி முன்னேற்றம் வரும். ஒரு அளவில் இருக்காங்க, ஒரு உதாரணத்துக்கு சின்ன லெவலில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது இந்த தொழில் அந்த தொழில்னு யாரையும் நான் குறைச்சி சொல்லக்கூடாதுன்றதுனால எதையும் நான் குறைச்சி சொல்லாமல் பொதுவாக பேசுகிறேன். ஒரு சின்ன வருமானத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 10 கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்கன்னா, இந்த வழிபாடுகளை செய்யும்போது ஒரு 15 கஸ்டமர் வருவாங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும். இதை தான் நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா, ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு இந்த வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் ஜோதிட ரீதியாக பார்த்துன்னு பண்ணும்போது, உங்களுக்கும் புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணும்போது ஜெயிச்சிடலாங்கிறது தான் யதார்த்த உண்மை என்பர்களே.